Taste the Daily. கனிம சுரங்க ஒப்பந்தம் ரத்து அறிவிப்பை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கிராம மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மதுரை மாவட்டம் அரிட்டப்பட்டி, வல்லாளப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட சுற்று வட்டார கிராம பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கரில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்திற்கு அதிமுக முழு ஆதரவு அளித்ததுடன் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை தொடர்ந்து வலியுறுத்தியது. அதிமுகவின் நிலைப்பாட்டினால் ஊக்கமடைந்த பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் அதிமுகவிற்கு நன்றி கூறினர். தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அந்த அரசு அடிமணி வச்சிருக்கோம்னா நம்மளுடைய போர்க்குணம் இந்த மக்களுடைய போர்க்குணத்துக்கு கிடைத்த வெற்றி, நம்முடைய ஒற்றுமை கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை அனைவரும் கொண்டாடணும். அனைத்து சமூக மக்களும் எங்கிருந்தாலும் உடனடியாக மன்றத்திற்கு வாருங்கள் 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 உங்களை அன்போடு அழைக்கின்றோம். யாருமே அவங்க இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாம 2 மாச காலமா போராட்டத்தை மட்டும் ஈடுபட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகளை சட்டசபையில் மாஸ்க் போட்டு வித்தியாசமான வடிவங்களில் எடுத்து கொண்டு போனாங்க. இந்த வெற்றி இன்னைக்கு தான் எங்க தீபாவளி பொங்கலை நாங்கள் இன்னைக்கு செலிபிரேட் பண்றோம். திமுக நிர்வாகி ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்த 40 போலீசார் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் கம்பு என்னும் ஞானசேகரன் தனக்கு வலிப்பு நோய் உள்ளதாக கபட நாடகமாடியும் பலனளிக்காத நிலையில் வியாழக்கிழமை அவரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கினர். இதில் ஞானசேகரனுடன் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தை சேர்ந்த 6 காவலர்கள் தொடர்பில் இருப்பது தெரிய வந்ததாக தகவல் வெளியானது. மேலும் மந்தவெளி, மயிலாப்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களைச் சேர்ந்த 40க்கும் அதிகமான காவலர்களும் ஞானசேகரனுடன் தொடர்பில் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் காவலர்களிடம் விசாரணை நடத்துவது போல ஞானசேகரனுடன் பிரியாணி சாப்பிட்ட அமைச்சரும் துணை மேயரும் விசாரிக்கப்படுவார்களா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 2 நாட்களில் மருந்து கடை மற்றும் குடோனில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 80 லிட்டர் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொசப்பேட்டை பகுதியில் குடோனில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 லிட்டர் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று நேற்று மெயின் பஜாரில் உள்ள மருந்து கடை மற்றும் வேலப்பாடியில் குடோன் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லிட்டர் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தனால் மும்பையிலிருந்து வாங்கி வந்து தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவ ஆய்வகங்களுக்கு அனுமதியின்றி விற்பனை செய்ய பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது விசாரணை தெரிய வந்தது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்து 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் வேலூரில் 2 நாட்களில் 80 லிட்டர் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாகத்தினரற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோதமாக மெத்தனால் விற்பனை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் ரயிலில் தள்ளி கல்லூரி மாணவியை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சதீஷுக்கு உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவி சத்யபிரியா என்பவரை சதீஷ் என்ற இளைஞர் ரயில் முன்பு தள்ளி கொலை செய்தார். இந்த வழக்கில் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி அல்லிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் தூக்கு தண்டனையை உறுதி செய்வதற்காக இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், M ஜோதிராமன் அமர்வு தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரும் வழக்கில் தனக்கு வழக்கறிஞர் நியமித்துக் கொள்கிறாரா என சதீஷ் விளக்கமளிக்க உத்தரவிட்டது. இதற்காக குற்றவாளி சதீஷை ஜனவரி 29ஆம் தேதி காணொலியில் ஆஜர்படுத்தவும் ஆணை பிறப்பித்தது.